டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் இன்று மாலைக்குள் விண்ணப்பத்தில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. இலங்கையில் நிலவி வரும் கடும் பொருளாதார நெருக்கடி. தமிழகத்திற்கு அகதிகளாக படையெடுத்து வரும் இலங்கை தமிழர்கள். ஓமன் நாட்டிலிருந்து காரைக்கால் துறைமுகம் வந்த 44,000 மெட்ரிக் டன் யூரியா தமிழகம், கேரளா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 15 நாட்களுக்குள் அனுப்பப்படும் என தகவல். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர்கள் உச்சிப்புலி INS பருந்து தளத்தில் இணைப்பு. கடல்சார் கண்காணிப்பை மேம்படுத்தவும் மீட்பு பணிகளுக்கு பயன்படுத்தவும் முடிவு. சேலம் மோமலூர் பகுதியில் வாழை அறுவடை பணிகள் தீவிரம். கோவில் திருவிழாக்கள் நடைபெற்று வருவதால் வாழைத்தார் விற்பனை அதிகரிப்பு. குன்னூர் கரிமுரா கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் மக்கள் அச்சம். சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதியில் விட கோரிக்கை. புதுச்சேரி மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் நடைபெற்ற சந்தனக்கூடு திருவிழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. உடல் முழுவதும் சகதி பூசி ராமநாதபுரம் கமுதியில் பொதுமக்கள் வினோத வழிபாடு. சேத்தாண்டி வேடமிட்டு ஏராளமானோர் நடனமாடி உற்சாகம். திருச்சி தொட்டியம் அருகே நாய்கள் கடித்ததில் 13 ஆடுகள் உயிரிழப்பு. தெருக்களில் உலவும் நாய்களை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சாலைகளில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு. நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திருவள்ளூர் அருகே 8 மாதங்களாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாத குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் சிதிலமடைந்து வீணாகி வருவதாக பொதுமக்கள் கவலை. தடுப்பூசி செலுத்திக் கொள்வது கட்டாயமில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. உத்தரகாண்ட் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள புஷ்கர் சிங் தாமி இன்று பதவியேற்க உள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் பொய்குடாவில் உள்ள மரக்கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். இந்தியாவில் புதிதாக 1778 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வங்கிகள் தனியார் மயமாக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் வங்கி ஊழியர்கள் சங்கத்தினர் நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் அறிவித்துள்ளனர். சென்னையில் 2வது நாளாக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 75 காசுகள் உயர்ந்து 102 ரூபாய் 91 காசுகளுக்கும், டீசல் விலை லிட்டருக்கு 76 காசுகளும் உயர்ந்து 92 ரூபாய் 95 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. விஜய் மல்லையா, நிரவ் மோடி, மெகுல் சோக்சி ஆகியோரிடமிருந்து 19,111 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. உக்ரைன் வடமேற்கு புறநகர் பகுதிகளான ஹோஸ்டமில் மற்றும் இர்பின் ஆகியவற்றை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. G20 நாடுகளில் ரஷ்யா இருக்க வேண்டுமா என்று அமெரிக்காவும் அதன் மேற்கத்திய கூட்டு நாடுகளும் மதிப்பீடு செய்வதாக செய்திகள் வெளியாகியுள்ளன.
இலங்கையில் நிலவும் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த உலகின் நம்பர் 1 டென்னிஸ் வீராங்கனையான ஆஷ்லே பார்ட்டி தனது ஓய்வு முடிவை திடீரென அறிவித்துள்ளார். பேட்மிண்டன் ஆண்கள் இரட்டையர் பிரிவு தரவரிசையில் இந்தியாவின் சிராக் ஷெட்டி, ராம்ஜி ரெட்டி ஜோடி 7வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகத்திற்கு அகதிகளாக வரும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தனுஷ்கோடி அடுத்த 3ஆம் தீடை பகுதியில் சந்தேகத்துக்கு இடமாக 6 நபர்கள் நிற்பதாக கியூ பிரான்ச் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து கியூ பிரான்ச் போலீசார் இந்திய கடலோர காவல் படைக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து கடலோர காவல் படையினர் அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் இலங்கை தலைமன்னார் யாழ்ப்பாணத்திலிருந்து அகதிகளாக தமிழகத்துக்கு வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் மரைன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இலங்கையிலிருந்து அகதிகளாக இன்னும் பலர் வரக்கூடும் என கிடைத்த தகவலை அடுத்து இந்திய கடலோர காவல் படை, கியூ பிரிவு, மரைன் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் ராணுவத்தினரை பணியில் ஈடுபடுத்துவதற்கு அந்நாட்டு அரசு தீர்மானித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ள நிலையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து எரிபொருள் நிலையங்களில் காத்திருந்த பொதுமக்களில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இந்தியாவிலிருந்து பெறப்படும் கடனில் எரிபொருள் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என கூறிய போதிலும் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்காது என ஐக்கிய தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலிதா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு பணியாளர்கள் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2, குரூப் 2A தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் 5529 அரசு பணியிடங்களுக்கு வரும் மே 21ஆம் தேதி முதல்நிலை தேர்வு நடைபெறுகிறது. இதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் இன்று விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் அவகாசம் நீட்டிக்கப்படாது என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் தங்கள் விண்ணப்பங்களில் ஏதும் திருத்தம் இருப்பின் அதை ஓடிஆர் கணக்கு மூலம் இன்று மாலைக்குள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வரும் 28ஆம் தேதி தொடங்கும் 2ஆம் கட்ட திருப்புதல் தேர்வுக்கான முன்னேற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மேலும் வினாத்தாள் கசிவு ஏற்படாத வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2 வகையான வினாத்தாள்களை தயார் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஒரு வினாத்தாள் கசிந்தாலும் மற்றொரு வினாத்தாளை கொண்டு தேர்வு நடத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு கல்லூரியிலும் திருநங்கையருக்கு இளங்கலை பட்டப்படிப்பில் ஒரு இலவச சீட் வழங்கப்படும் என சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் கௌரி அறிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 131 கல்லூரிகளிலும் தலா 1 இடங்கள் திருநங்கைகளுக்கு ஒதுக்கப்படும் என்றும் இந்த நடைமுறை வரும் கல்வி ஆண்டிலிருந்து அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முச்சுப்புளி அருகே உள்ள INS பருந்து தளத்தில் முற்றிலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மேம்பட்ட 2 இலகு ரக MK3 ரக ஹெலிகாப்டர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கிழக்கு கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிஸ்வஜித் தாஸ்குப்தா, INS பருந்துவின் சிவில் பிரமுகர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் பங்கேற்றனர். இந்த ஹெலிகாப்டர் மன்னார் வளைகுடா, பாக்ஜலசந்தி பிராந்தியத்தில் கடல்சார் கண்காணிப்பை மேம்படுத்தவும் மேலும் கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு இரவு பகலும் பயன்படுத்த உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் வட்டாரத்தில் பண்டிகைகள் நடைபெற்று வரும் நிலையில் வாழைத்தார்களின் விலை அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள கருப்பூர் பகுதியில் வாழை அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பூவன் வாழை மட்டும் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் தற்போது அறுவடை செய்யப்படும் பணிகள் நடந்து வருகிறது.
இங்கு அறுவடை செய்யப்படும் பூவன் வாழைத்தார்கள் ஓமலூர், தாரமங்கலம், சேலம், சென்னை, ஈரோடு உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. வாழைத்தார்களின் விலை 2 ஆண்டுகளுக்கு பிறகு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வாழைத்தார் மண்டியில் வாழைப்பழங்கள் கிலோ கணக்கில் எடையிட்டு செவ்வாழை 1 கிலோ 45 ரூபாயிலும், பூவன் 35 ரூபாய்க்கும், மோரிஸ், கற்பூரவள்ளி 36 ரூபாய்க்கும், ரஸ்தாளி 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தேவதானப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த மிதமான மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் நேற்று இரவு 10 மணி முதல் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் 30 நிமிடத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த உள்ளிமலையில் சில சமூக விரோதிகள் காடுகளுக்கு தீ வைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் இருந்த மரங்கள், மூலிகைச் செடிகள் தீயில் எரிந்து சேதமாகின. மேலும் இதுபோன்ற விபத்துகள் தொடராத வண்ணம் வனத்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வெயிலின் உக்கிரத்தை சமாளிக்க நீர்மோர், இளநீர், நன்னாரி சர்பத் போன்ற குளிர்பான கடைகளை பொதுமக்கள் நாடத் தொடங்கியுள்ளனர். கடந்த சில தினங்களாக வெயில் வாட்டி எடுத்து வருகின்றது. கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்னரே வெயிலின் உக்கிரத்தை சமாளிக்க முடியாமல் மக்கள் திண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் திருச்செந்தூரில் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தற்காத்துக் கொள்ள உடலின் நீர்சத்தை அதிகரிக்க இப்பகுதி மக்கள் பாரம்பரிய உணவுகளை நாடி வருகின்றனர். கேப்பை, கம்மங்கூழ், நீர்மோர், இளநீர், நன்னாரி சர்பத், எலுமிச்சை ஜூஸ், தர்பூசணி போன்றவற்றை மக்கள் நாடத் தொடங்கியுள்ளதால் வியாபாரம் களை கட்டியுள்ளது. ஒகேனக்கல் வனப்பகுதியில் உணவை தேடி யானை ஒன்று சாலையில் உலா வந்தது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் உள்ளன. கோடை காலங்களில் உணவு மற்றும் தண்ணீரை தேடி யானைகள் ஒகேனக்கல் வனப்பகுதியில் சாலைக்கு வந்து செல்வது அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் ஒகேனக்கல் வனப்பகுதியை ஒட்டி சாலையோரமாக முகாமிட்டுள்ள 2 யானைகள் உணவு தேடி நெடுஞ்சாலையில் உலா வந்தது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் யானையை கண்டு அச்சமடைந்து திரும்பினர். இதனிடையே செல்போனில் யானையை படம் பிடிக்க காரில் வந்த இளைஞர்களில் ஒருவர் ஆபத்தை உணராமல் சாலையில் நடந்து சென்றார். ஆனால் யானை சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் கொடுக்காமல் வனப்பகுதிக்குள் நுழைந்தது. யானை நடமாட்டம் குறித்தும் பொதுமக்கள் பயணிக்கவும் வனத்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இளம் சிறார்கள் பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டால் அவர்களை சிறுவனாக கருத முடியாது என சட்டம் சொல்வதாக புதுக்கோட்டை மாவட்டம் உரிமையியல் மற்றும் நீதித்துறை நீதிமன்ற நீதிபதி நல்லக்கண்ணன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் பேசிய அவர், சிறுவர்கள் பாலியல் வழக்கில் சிக்கினால் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என குறிப்பிட்டார். காரைக்கால் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 199ஆம் ஆண்டு கந்தூரி விழாவை ஒட்டி நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவில் 199வது ஆண்டு கந்தூரி விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு வைபவம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. நேற்று இரவு 10 மணிக்கு தர்காவில் இருந்து புறப்பட்ட சந்தனக்கூடு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பல்லாக்கு, கப்பல் போன்ற 20க்கும் மேற்பட்ட ஊர்திகள் புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து காலை 4 மணிக்கு தர்கா வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மஸ்தான் சாஹிப் தர்காவில் சந்தனம் பூசும் வைபவம் நடைபெற்றது.
திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள L&T கப்பல் கட்டும் தளத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட சென்ற 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த 13 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யாமல் உள்ளதாக கூறி 3வது முறையாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வந்த துணை ஆணையர் உட்பட 13 காவல்துறை அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக குட்கா வழக்கில் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் சிக்கிய துணை ஆணையர் விமலா தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு புலனாய்வு பிரிவு எஸ்பியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். திருப்பூர் மாவட்ட துணை ஆணையராக இருந்த அரவிந்த் சென்னை நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார். தேனி பகவதியம்மன் கோவில் திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வீதி உலா வந்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் அமைந்துள்ள பகவதியம்மன் கோவில் திருவிழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. மக்கள் திரளாக வராக நதி ஆற்றங்கரைக்கு சென்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் சிலையை எடுத்து வந்து முக்கிய வீதிகளில் உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவுக்காக விரதமிருந்த பெண்கள் தங்களது வீடுகளில் வளர்த்த முளைப்பாரிகளை தலையில் சுமந்தவாறு உலா வந்தனர். பின்னர் கோவிலில் முளைப்பாரிகளை வைத்து வழிபாடு நடத்தினர். திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 200க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். திருக்குறுங்குடி அழகிய ஸ்ரீ நம்பிராயர் கோவிலில் 5 கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள திருக்குறுங்குடி அழகிய ஸ்ரீ நம்பிராயர் கோவில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று. 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திவ்ய தேசத்தில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்றாலும் பங்குனியில் வரும் பிரம்மோற்சவம் சிறப்பாக 11 தினங்கள் கொண்டாடப்படுகின்றது. இந்த வருடம் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் 5ஆம் நாளான 5 நம்பிகளும் தன் தேவியருடன் கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்காலில் மாதா கோயில் வீதியில் உள்ள பொய்யாதமூர்த்தி பிள்ளையார் கோயில் வாயில் மண்டபத்தை இடிக்கும் நகராட்சியின் உத்தரவை எதிர்த்து கடைகள் அடைத்து போராட்டம் நடத்தப்பட்டது. சாலையில் கட்டப்பட்டு வரும் மண்டபத்தை இடிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து அந்த மண்டபத்தை இடிக்க காரைக்கால் நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முத்துமாரியம்மன் பங்குனி பொங்கல் விழாவை முன்னிட்டு பக்தர்கள் உடல் முழுவதும் சகதி பூசி நடனமாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முத்துமாரியம்மன் கோவிலின் முக்கிய திருவிழாவான பங்குனி பொங்கல் விழா கடந்த 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் தங்கள் உடல் ஆரோக்கியத்தை அம்மன் பாதுகாக்க வேண்டி பக்தர்கள் உடல் முழுவதும் சகதி பூசி நடனமாடினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருத்துறைப்பூண்டியில் முள்ளாச்சி மாரியம்மன் கோவிலில் மின்னொளியால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரை திரளான பக்தர்கள் கண்டுகளித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நாகை சாலையில் உள்ள பிரசித்தி பெற்ற முள்ளாச்சி மாரியம்மன் கோவிலின் 78ஆம் ஆண்டு பெருவிழாவின் ஒரு பகுதியாக அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக தெப்பக்குளம் வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து மின்னொளியால் வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் தெப்போற்சவம் நடைபெற்றது. திருவண்ணாமலையில் பள்ளி மாணவன் மக்களுக்கு பயன்படும் வகையில் பல கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளார். திருவண்ணாமலை அடுத்த தலையாம்பள்ளம் கிராமத்தில் விவசாய கூலி வேலை செய்யும் பாலாஜி கலைவாணி தம்பதியரின் மகன் ஜவஹர் விஞ்ஞானியாக வேண்டுமென்ற ஆசையால் சிறு சிறு மின்சாதன பொருட்களை வைத்து பல்வேறு சாதனைகளை உருவாக்கியிருக்கிறார். வெயில் காலத்தில் மக்களுக்கு உதவும் வகையில் 1500 ரூபாய் மதிப்புள்ள ஏர் கூலரை கண்டுபிடித்துள்ளார். 22 டிகிரி செல்சியஸ் குளிர்ந்த காற்று வீசும் வகையிலும் மழைக்காலத்தில் அனல் காற்று வீசும்படியும் இதனை வடிவமைத்துள்ளார். 180 டிகிரி கோணத்தில் நகரும் பாதுகாக்கும் கருவியை தயாரித்துள்ளார்.
இந்த கருவியின் எதிரே எதிரிகள் யாரேனும் வந்தால் கண்டுபிடிக்கும் வகையில் வடிவமைத்துள்ளார். நான் வந்து ராணுவத்துக்காக எல்லை பாதுகாக்கும் கருவி பண்ணிக்கிறேன். இதோட பிரின்சிபல் என்னன்னா, இப்ப வந்து யாருன்னா நம்ம நாட்டு உள்ள வந்து அந்நியர்கள் யாரும் ஊர் விட வராங்கன்னா அது வந்து எத்தனை கிலோமீட்டர் எத்தனை டிகிரில வராங்க காட்டிடும். இது வந்து இந்திய ராணுவத்துக்கு ஒப்படைக்கணும் என்னோட ஆசை. தீ விபத்து நடக்கும் போது மின் இணைப்பு தானாகவே துண்டிக்கும் வகையில் ஸ்மோக் சென்சார் கருவியும், விவசாய நிலத்தில் தண்ணீர் செலுத்த தானியங்கி மோட்டாரை வடிவமைத்துள்ளார். 9ஆம் வகுப்பு படிக்கும் ஜவஹர் மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு கருவிகளை உருவாக்க வேண்டும் என்றும் அதற்காக சிறிய ஆய்வுக்கூடம் வைக்க வேண்டும் என்பதால் அரசு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலையில் குடும்ப வறுமையால் குழந்தை தொழிலாளர்களாக மாறிய மாணாக்கர்களை 11ஆம் வகுப்பு மாணவி மீண்டும் பள்ளியில் சேர்த்து பலரின் பாராட்டை பெற்றுள்ளார். திருவாரூர் மாவட்டம் வலங்கிமான் பகுதியைச் சேர்ந்தவர் பிரியதர்ஷினி. இவர் குடும்ப வறுமையில் சிக்கியிருந்த காலகட்டத்தில் 13 வயதிலேயே பள்ளி முடிந்து வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் தற்போது 11ஆம் வகுப்பு படிக்கும் பிரியதர்ஷினி பள்ளியில் இடைநிற்றலாகி வேலைக்கு சென்ற மாணவர்களின் குடும்பத்தை சந்தித்து கல்வியின் முக்கியத்துவத்தை விளக்கி அவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்த்துள்ளார். எல்லா பசங்களையும் வந்து ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரதான் என் ஏமே. இன்னொன்று வந்து இந்த பொறுப்பு வந்து மாணவர்கள்ட்டையும் கையில கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களோட பசங்கள்ட்ட வந்து அவங்க தெரிஞ்ச பசங்களை பேசி ஸ்கூலுக்குள்ள கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். எனக்கு வந்து லாயர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா நான் இதெல்லாம் வந்து பண்ணனா எனக்கு வந்து சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆம்பூர் அருகே ஏரி பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வெடித்ததில் பசுமாடு தாடை கிழிந்து உயிருக்கு போராடி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய வெரிகம் பகுதியைச் சேர்ந்த சின்னசாமி என்பவர் தனது 8 மாடுகளை ஏரி பகுதியில் மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றபோது மாங்கொட்டையில் மறைத்து வைத்திருந்த நாட்டு வெடிகுண்டை கடிக்கும் போது வெடித்ததில் தாடை கிழிந்து சினையாக இருந்த பசுமாடு உயிருக்கு போராடி வருகிறது. இதனையடுத்து வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு வெடிகுண்டு வைத்தவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து வார சந்தையில் விற்று வந்த இருவரை பொதுமக்கள் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். தருமபுரி மாவட்டத்தில் சிறியதும் பெரியதுமாக 8 அணைகள் உள்ளன. இருந்தபோதும் மாவட்டத்தில் உள்ள பெரும் பகுதி விளைநிலங்கள் கோடை காலத்தில் பாலைவனத்திற்கு நிகராக வறண்டு காணப்படுகிறது. பயிர்களில் ஏற்படும் நோய் தாக்குதல், விவசாய பணிகளுக்கான ஆள் பற்றாக்குறை, வனவிலங்குகளால் ஏற்படும் சேதம் போன்ற சவால்களால் விவசாயிகள் பலரும் மரப்பயிர் விவசாயத்திற்கு படிப்படியாக மாறி வருகின்றனர். சொட்டு நீர் மாதிரி திரி போட்டு ஊற்றுறோம். அது 2 லிட்டர் தண்ணி தான் பிடிக்குது. அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் அது சொட்டு சொட்டாக ஒழுகிறதுனால தண்ணி 3 மணி நேரம் வரைக்கும் தாக்குது. அந்த இலையை போட்டு மூடி விட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணி ஈரம் இருக்குங்க சார். தண்ணி நாங்கள் மற்ற நேரத்தில் பார்த்தோங்கன்னா ஒரு செடிக்கு வந்து ஒரு குடம் ஊற்றணுங்க. எட்டுன்னு வந்து உழைப்பு வந்து வீணாகுதுங்க. தண்ணியும் வந்து அதிகமாக விரையும் ஆகுதுங்க. இப்போ இந்த மாதிரி ஊற்றுறதுனால தண்ணி சேமிப்பாகுது, உழைப்பும் வந்து கம்மியாகுதுங்க. எங்களுக்கு வந்து வேறு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் நிறைய நேரம் கிடைக்குதுங்க. கடும் வறட்சிக்கு இலக்காகும் பென்னாகரம் வட்டத்தில் உள்ள சில விவசாயிகள் பிளாஸ்டிக், குடிநீர் பாட்டில்கள், பழைய மண் சட்டிகள் போன்றவற்றின் அடிப்பகுதியில் சிறிய துவாரமிட்டு அதன் வழியே துணியாலான திரியை செலுத்தி தண்ணீர் துளி துளியாய் வேர்களுக்கு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்கின்றனர். இந்த தண்ணீரை எந்த அளவிற்கு சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தொழில்நுட்பத்தை வந்து அனைவருமே பயன்படுத்துவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்திடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்படி குறைந்த தண்ணீரில் நம்மளுடைய தேவைகளை, வருமானத்தை பெருக்குவதற்கு நீண்டகால ஒரு திட்டமாக இதை நாம் பார்க்கிறோம். இதனை நடைமுறைப்படுத்த அனைத்து விவசாயிகளும் முன் வந்தாக வந்து நிச்சயமாக தண்ணீர் தேவை என்பதை சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலம் தண்ணீர் தேவை குறைத்துக் கொள்ள முடியும்.
தருமபுரி விவசாயிகள் மேற்கொள்ளும் இந்த முறையால் குறைந்த தண்ணீர், குறைந்த ஆள் தேவை, குறைந்த நேரம் ஆகியவற்றை கொண்டு செடிகளை பராமரிக்க முடிவதாகவும், இதனை எல்லோரும் பின்பற்றினால் தண்ணீர் வீணாகாமல் பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கின்றனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கோவை வனக்கோட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையம் வனச்சரகத்தில் விலங்குகளுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அசுத்தமான தண்ணீரை யானைகள் பருகுவதில்லை என வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வனத்துக்குள்ள இருக்கிற நீர்க்குட்டைகளுக்கு வர நீர்வழி பாதைகளில் தடை ஏற்படுறதுனால நீர்க்குட்டைகளில் சுத்தமான தண்ணீர் நிரம்புறதில்லை. மழைக்காலத்தில் நீர் சுழற்சி இருக்கிறதுனால தண்ணீர் வரதும் போகுதுமா, சுத்தமான தண்ணீர் உள்ளே இருக்கும். ஆனால் மழைக்காலத்தை தவிர்த்து மற்ற காலங்களில் நீர்க்குட்டைகளில் சேரும் சகதியமாக இருக்கிறதுனாலையும் சரியாக பராமரிப்பு இல்லாதனாலையும் அசுத்தமான தண்ணீர் இருக்குது. யானைகள் அந்த நீர்க்குட்டைகளில் தண்ணீர் அருந்துறது கிடையாது. ஏன்னா யானைகள் எப்போவுமே ஒரு சுத்தமான தண்ணீரை மட்டுமே விரும்பி நாடக்கூடிய ஒரு உயிரினம். யானை உள்ளிட்ட விலங்குகள் வனத்தை விட்டு வெளியேறாமல் இருக்க தண்ணீர் தொட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். கொஞ்சமாக இருக்கிற தண்ணிகளை இந்த மான், காட்டெருமை போன்ற சிறு விலங்குகள் அசுத்தப்படுத்துறதுனால யானைகள் சுத்தமான தண்ணீர் தேடி தண்ணீர் தொட்டிக்கு தான் வருது. அப்படி தண்ணீர் தொட்டிக்கு வர்றப்ப யானைகளோட கூட்டம் வர்றப்ப போதுமான தண்ணீர் அங்கே நிரப்பதற்கான வழிகளை வனத்துறை செய்யணும். விலங்குகளின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய வனத்துறையினர் தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். தண்ணீர் தொட்டிகளை வாரந்தோறும் சுத்தம் செய்வதாகவும் தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு தொட்டியும் டெய்லி செக் பண்ணுறோம். வாரம் ஒரு தடவை அதை கண்டறிஞ்சு தொட்டிகளை சுத்தம் பண்ணி புதிய தண்ணீர் நம்ம இது பண்ணுறோம். அதுக்கு தண்ணீர் நம்ம லாரி மூலமாகவும் கொடுக்குறோம். அது இல்லாமல் ஒவ்வொரு தொட்டிக்கும் நாங்கள் சோலார் பவரில் இருக்குது. மற்றபடி கரண்ட்லேயும் நாங்கள் தண்ணி கொடுக்குறோம். மழைக்காலங்களில் கிடைக்கும் தண்ணீரை வீணாக்காமல் சேமிக்க இயற்கை குட்டைகள் அமைத்து முறையாக பராமரிப்பது, இயற்கையான நீர்வழி தடங்களில் உள்ள தடைகளை அகற்றி காட்டு உயிர்களின் நீராதாரங்களை பாதுகாப்பது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என வலியுறுத்துகின்றனர் விலங்கின ஆர்வலர்கள். புதியுகம் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. இலங்கையில் கைது செய்யப்பட்ட நாகை, காரைக்கால் மீனவர்கள் 22 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகை, காரைக்கால் பகுதி மீனவர்கள் நெடுந்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 2 விசைப்படகையும் அதிலிருந்த 22 மீனவர்களையும் கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து மீனவர்கள் 22 பேரும் தாங்கள் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட நிலையில் விடுதலை செய்யப்பட்டனர். வேலூர் மாவட்டத்தில் ஷேர் ஆட்டோ என கூறி ஒரு பெண் உட்பட 2 வரை கடத்தி பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வேலூர் காட்பாடியிலிருந்து நள்ளிரவு 1 மணி அளவில் மருத்துவமனைக்கு செல்வதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் ஆட்டோவுக்காக காத்திருந்தபோது ஆட்டோவில் வந்த கும்பல் ஒன்று ஷேர் ஆட்டோ என கூறி 2 வரையும் கடத்தி சென்றுள்ளது. செல்போன், பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்த அந்த கும்பல் பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்துள்ளது. இவ்விவகாரத்தில் சிறுவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கொள்ளையடித்த பணம் மற்றும் செல்போனை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அவர்கள் பயன்படுத்திய ஆட்டோவையும் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடந்த 21ஆம் தேதி வியாசர்பாடி அம்பேத்கர் அரசு கல்லூரி அருகில் சில இளைஞர்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்டுள்ளது காவல்துறையினருக்கு தெரியவந்தது. இது மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராமில் தங்களை முடிந்தால் பிடித்து பாருங்கள் என்று காவல்துறைக்கு சவால் விடுக்கும் வகையில் பதிவிட்டு இருந்ததையும் காவல்துறையினர் கண்டறிந்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறை தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த டிவின்குமார், மோவின், ஹரிஷ்குமார், புதுவண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பாலாஜி, திருவொற்றியூரைச் சேர்ந்த சல்மான் ஆகிய 5 பேரை கைது செய்துள்ளனர்.
உடுமலை அருகே ஜோதிபாளையத்தில் குக்கருக்குள் போட்டு தங்க நகைகளை பாலிஷ் செய்து தருவதாக கூறி 4 பவன் தங்க நகை நூதன முறையில் திருடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஜோதிபாளையம் பகுதியைச் சேர்ந்த நடராஜ் என்பவரின் வீட்டிற்கு வந்த இருவர் நகைகளை பாலிஷ் செய்து தருவதாக கூறி நகைகளில் சில ரசாயன பொடிகளை கலந்து குக்கரில் போட்டு வேக வைத்துவிட்டு வெளியில் சென்றுள்ளனர். இருவரின் மீது சந்தேகமடைந்த குடும்பத்தினர் குக்கரை திறந்து பார்த்தபோது நகைகள் திருடு போயிருந்தது. குக்கருக்குள் போடுவது போல் போட்டு சங்கிலியை திருடி சென்றதை அறிந்த குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ள நிலையில் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் வீணாகி வருவதாக புகார் எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கண்ணன்பாளையம் கிராமத்தில் குடிநீர் தேவைக்காக போர்வெல், ஒரு குடிநீர் தொட்டி உள்ளடக்கிய சுத்திகரிப்பு நிலையம் சுமார் 10 லட்சம் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்கள் பயன்பாடின்றி குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் வீணாகி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது சுத்திகரிப்பு நிலையத்தில் பழுது இல்லை என்றும் பொதுமக்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட்டு வெகு விரைவில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தனர். குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் திறக்கப்பட்டு 8 மாதங்களாகியும் மக்கள் பயன்பாட்டுக்கு வராததால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே நாய்கள் கடித்து 13 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. திருச்சி மாவட்டம் முசிறி தொட்டியம் அருகே உள்ள கார்த்திகைப்பட்டியில் தவசுமணி என்பவர் ஆடுகளை வளர்த்து வருகிறார். வழக்கம்போல் ஆடுகளை மேய்த்துவிட்டு தோட்டத்தில் பட்டியில் அடைத்துவிட்டு சென்றுள்ளார். ஆளில்லாத நேரத்தில் பட்டியில் புகுந்த வெறி நாய்கள் ஆடுகளை கடித்து குதறியுள்ளது. இதில் 13 ஆடுகள் உயிரிழந்துள்ளன. வெறி நாய்கள் அதிக எண்ணிக்கையில் அப்பகுதியில் சுற்றித் திரிவதாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் வெறி நாய்களால் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதிகளில் சுற்றித் திரியும் வெறி நாய்களையும் அதிகப்படியான தெரு நாய்களையும் அப்புறப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கழிவுநீர் தேங்கி சுகாதாரக்கேடு ஏற்படுவதை கண்டுகொள்ளாமல் நடவடிக்கை எடுக்காத ஆண்டிப்பட்டி பேரூராட்சியை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பாலாஜி நகரில் கழிவுநீர் வாய்க்கால்கள் முறையாக அமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டும் அப்பகுதி மக்கள் கழிவுநீர் செல்ல வழியின்றி சாலையோரம் தேங்கி சுகாதார சீர்கேடை ஏற்படுத்துவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து உள்ளாட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் கூறியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஆண்டிப்பட்டி ஏத்தக்கோவில் சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருசக்கர வாகனம் மோதி கல்லூரி மாணவன் உயிரிழந்த நிலையில் விபத்தில் தூக்கி எறியப்படும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரை மாவட்டம் குராயூரைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் என்ற பாலிடெக்னிக் மாணவன் திருப்பரங்குன்றம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது விக்னேஸ்வரனின் வாகனம் சாலையின் குறுக்கே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மாணவன் விக்னேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இருசக்கர வாகனங்கள் மோதும் பதபதைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள எளவனாசூர் கோட்டையில் உள்ள பேக்கரி ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல கடலூர் மாவட்டம் வடலூர் சத்யா வீதியில் இயங்கி வந்த பான்சி ஸ்டோரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. தீ விபத்தினால் வடலூர் நகர பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. கேரளாவிற்கு கடத்த முயன்ற 500 கிலோ ரேசன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் முத்தமபாளையம் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கம்பமிட்டு பகுதியில் வந்த காரை சோதனை செய்த பொழுது கேரளாவிற்கு கடத்த இருந்த 500 கிலோ ரேசன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து 500 கிலோ ரேசன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தை பறிமுதல் செய்த உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இது தொடர்பாக பாண்டி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புகார் கொடுக்க சென்ற பெண்ணிடம் அநாகரிகமாக பேசியதாக சிறப்பு உதவி ஆய்வாளர் மீது காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஆவினங்குடி காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தி புகார் அளிக்க வந்த பெண்ணிடம் தகாத முறையில் தொலைபேசியில் பேசிய ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது.